என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொட 19இல் 12 பெருக்கல் 11, 12 பெருக்கல் 12, 12 பெருக்கல் 13, 12 பெருக்கல் 14 மற்றும் 12 பெருக்கல் 15 காண்போம். பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண் 11 15. மொத்த விரிக்கப்பட்ட விரல்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மொத்த மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத்தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 12 பெருக்கல் 11 காண்போம். 12 பெருக்கும் எண் 11 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் எடுக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரல்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 11 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை எப்படி கணக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்களுக்கு விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 1 2. இப்போது 130 2 கூட்டினால் 132. இது 12 பெருக்கல் 12 பெருக்குத் தொகை. இப்பொழுது 12 பெருக்கல் 12 காண்போம். 12 பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கப்படும் எண் 12 வலதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டு 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்க வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்க வேண்டும். அதாவது 12 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 140. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 2 4. இப்போ இது 140 4 கூட்டினால் 144. இது 12 பெருக்கல் 12 பெருக்கத் தொகை. இப்பொழுது 12ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 13 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 13 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட உடனே விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும்.
பெருக்கும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 15. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 150. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 × 3 6. இப்போது 150 6 கூட்டினால் 156. இது 12 × 13 பெருக்க தொகை. இப்பொழுது 12ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கப்படும் எண் 14 வலதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட உடனே விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ஒரு விரலை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 160. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்படும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 × 4 8. இப்பொழுது 160 8ஐயும் கூட்டினால் 168. இது 12 × 14 பெருக்க தொகை. இப்பொழுது 12ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 15 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 15 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கும். இரண்டாவது மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்க எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட உடனே விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 17. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 170. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 × 5 10. இப்பொழுது 170ஐயும் 10ஐயும் கூட்டினால் 180. இது 12 × 15 பெருக்க தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பொழுதிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியல் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 20இல் 12 × 16 12 × 17 12 × 18 12 × 19 மற்றும் 12 × 20 காண்போம். நன்றி.